ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ். பாருங்களேன், என்னென்னு பார்த்துட்ருக்கீங்களா? பிரியாணி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, தக்காளி சாதம். பிரியாணி ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு. அதில் 7-8 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டோம். ஹீட் ஆன அப்புறம் 2 ஸ்பூன் கடுகுந்தம்பருப்பு, கிராம்புங்க 3, சோம்பு நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் அது, அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன், அப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் அது கட் பண்ணி வச்சதையும் நல்லாவே ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நல்லா ப்ரௌனிஸாக சுருங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோங்க. ஸோ அதுவும் நல்லாவே வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா டொமேட்டோ ரைஸோட பொடிங்க. ஸோ அது ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஸோ தென் பார்த்திங்கன்னா தக்காளி மிக்சியில் அடித்து நல்லா சேர்த்துக்கிறோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு தக்காளியாக இல்லாமல் நல்லாவே சுருளை வதங்கும். ஸோ ஃபுல்லாக அரைச்சி சேர்த்தாச்சு. நல்லா கிண்டிட்டு இது நல்லாவே நமக்கு சுருளை வதங்கணும். ஸோ அது வதங்குற அளவுக்கு நம்ம விட்டாச்சு. ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுரும். நல்லாவே கொதித்து வந்துருச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் அரிசிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நாங்கள் 3 கிளாஸ் அரிசி எடுக்கிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறாங்க எங்கள் அம்மா. ஸோ இது எங்கள் அம்மா ஸ்டைலில் தாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்குறீங்க. அரிசி ப்ளஸ் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதை நல்லாவே ஒரு டைம் கிண்டிவிட்டு உப்பு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டுருங்க. ஸோ 2வது விசில் வர்றப்போ ஆஃப் பண்ணிட்டு குக்கரை திறந்து பார்த்தா அப்படியே பிரியாணி மாதிரி வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குது, இது தக்காளி சாதமாக இல்லை பிரியாணியான்னு கேட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.